இல்ல சரியா பேசியிருக்காரு. எனக்குள்ள ஒரே வருத்தம், இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க தலைவர்களாக இருப்பவர்களில், நம்முடைய முதல்வர் மட்டும் அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள பற்றி நான் பேசுறேன். முதல்வர் மட்டும் தான் கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மாரி கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் பேசிக் கொண்டு இருப்பவர்கள்னு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள வந்து நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கண்ணியம் இழந்து பேசுவதில்லை. இந்த கூட்டணி வந்து கண்ணியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கூட்டணியும் அது மாதிரி கண்ணியத்தை காப்பாத்தினா நல்லா இருக்கும். சொல்லாலும் செயலாலும் கண்ணியத்தை காப்பாத்தினா நல்லா இருக்கும். ஓகே. இதற்கு எதிர்த்தரப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா, விஜய் கூட இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைய பத்தி தீவிரமா பேசியிருப்பாரா? அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா, பிரச்சனை நடந்து 3 நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டவரே, சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க கூட தர்மம் வெல்லும்னு ஒரே ஒரு ட்வீட்டோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்குற அளவுக்கு போயிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் மறைமுகமாக இதை வந்து முதலமைச்சர் வந்து விமர்சனமும் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட நீங்க இந்த அளவுக்கு வந்து வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. எடப்பாடி அவர்களுடைய விமர்சனம் இன்னைக்கு அவர் வந்து பேசின அந்த சட்டமன்றத்துல பேசின விஷயங்கள், இவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்து பிரஸ் மீட்ல மறுபடியும் பேசின கான்ஸ்பிரசி தியரிஸ திரும்ப திரும்ப பேசுறது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாருன்னா, அதில் உள்ள நியாயத்தை நான் புரிஞ்சிருப்பேன். அதாவது 3 மணிக்கு வர வேண்டியது 12 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ கூட்டம் கூடிச்சேன். அப்போ விஜய்ட்ட சொல்லி நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தை நிறுத்தல அப்படின்னு கேட்டிருந்தா, அது நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் விஜய் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிற மாதிரியும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 500 சொச்சம் போலீஸ்காரங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஏறக்குறைய 600 அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ்காரங்களை பார்க்க முடியலையே, பார்க்க முடியாது. போலீஸ்காரன் கண்ணுக்கு எதிர தெரிகிற மாதிரி லாட்டி தூக்கி வச்சுட்டு நிற்கணுமா? காத்தவராயன் மாதிரி நிற்கணுமா போலீஸ் வந்து? அதனால வந்து இதெல்லாம் வந்து இப்போ இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர். இந்த மாதிரி சமயங்களில் வந்து இது இட்ஸ் அ ட்ராஜடி டு த தமிழ் சொசைட்டி. இதுதான் உண்மை. அப்படித்தான் இதை பார்க்கணும். பார்த்து அப்படித்தான் பேசணும். இப்போ முதல்ல சொல்லுவார், யார் மேலேயும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிரியேட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை. அப்படி நோக்கம் சரி மர்டர் கேஸே போட்டுக்கலாமே. இன்னும் விஜய் மேலே கேஸ் போடலையே. போதுமான ஆதாரம் இல்லாமல் அவர் தெரிஞ்சு செஞ்சாரா, அவருக்கு தெரியாமலே அவருடைய விழா ஏற்பாட்டாளர்கள் இவ்வளவு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் விஜய் மேலே வந்து பாயக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அரசு வந்து வெயிட் பண்றாங்க.